மாட்டாங்க. +2 வரைக்கும் 10th வரைக்கும் சைக்கிளே ஆர்ப்பாட்டத்துக்கு வருவோம். 4 பேர் வருவோம். அந்த நகரே பேசுவாங்க. 4 பேர் கிளம்பிட்டாங்களா ஆர்ப்பாட்டம் அன்னைக்கு அப்படின்னு அவங்களே கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த அளவுக்கு பழகிருந்தோம். +2 படிக்க ஆரம்பிச்சதுனால காலேஜ் போக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் தெரியாது, வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிச்சிருக்கேன். நாங்களும் கொஞ்சம் தெரியாது இருக்கோம். இப்போ அவங்க லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா படிக்க வச்சுருக்கோம். நிறையா 2 பேரும் நல்லா படிப்பாங்க, நல்ல அறிவாளி பசங்க. இதுக்கு காரணமே பெரியாருடைய கொள்கையில் மாணவர் பண்ணதுனால இந்த பிள்ளைங்க நல்லா படிக்குது அப்படிங்கிற பேர் நகரில் நல்லா படிக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி கொள்கையோடு இருக்காங்க, ஒழுக்கத்தோடு இருக்காங்க. அப்படி அது வேறு எனக்கு பேர் இந்த நகரில் ஒழுக்கத்தோடு இருக்கிற ஒரையாளுன்னு சொல்லக்கூடாது. அதில் முஸ்லீமில் ஒரு இது இருக்குது, அந்த பிளாக் அது இருக்குது. அதனால முஸ்லீம்னா இப்படித்தான், லேடிஸ்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பயங்கர கோவம் வரும். எல்லாரும் அப்படி கிடையாது, எல்லா மதத்துலையும் எல்லா ஜாதிலையும் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுடைய விருப்பம் அது அறியாமை, அதை வந்து எனக்கு கொடுத்துறாதீங்க. அந்த அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா பழகிருக்கேன், நல்லா பாசமாக இருப்போம். எல்லா நிகழ்ச்சியும் போவோம் வருவோம், நல்லா இருக்கும். இங்கே நிகழ்ச்சியும் வருவோம். ஐயா நல்லா கட்டிங் சிலப்பெல்லாம் சிங்காக இருப்பார் எங்கள் வீட்டுக்காரு. நான் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், அவர் எளிமையாக இருப்பார். அவர் அந்த ஆடம்பரத்தை ஒதுக்கவே மாட்டார், ஆடம்பரத்தை ஏற்றுக்கவே மாட்டார். அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் பேர் ராஜு. அவரும் ஒரு வேறு மதத்துக்காரர் தான், இந்து மதத்துக்காரங்க, வேறு தாழ்த்தப்பட ஜாதி தான். நாங்கள் சொல்ல மாட்டோம், கேட்பாங்க எல்லாரும். என் பேர் மூஞ்சாவடினால எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் மதம் அந்த மாதிரி. அது பேரை மாற்றினாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை நான் ஒரு மத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பேராக இருக்கணும்னு மாற்ற மாட்டேங்கிறாரு. எங்கள் அண்ணன் பேர் அன்புமதி, அவர் தான் என்னை வீட்டுக்குமே கொண்டு வந்தது. அவர் மதுரையில் இருக்கார், அன்புமதி. இப்போ டிஎம்கேயில் இருக்கார், பெரிய பொருள் இருக்கார் மீடியாவில். அவர் நல்லா அவருடைய கொள்கையை வச்சுட்டு அவர் ஆரம்பத்தில் குரானை கிழிச்சாரு. ஏன்னே கிழிக்கிற அப்படின்னா நான் நல்லா போடுவேன். அதான் இல்லை அண்ணன் விளம்பரம் கொடுத்தாங்க. உண்மையில் எங்கள் அம்மா பெரியார் பார்த்துட்டு ஒரு நிகழ்ச்சி வந்துருக்காரு. உண்மையில விளம்பரம் கொடுத்தாரு. இந்த மாதிரி பொண்ணு இருக்குது, திருமணம் பண்ணுறதுக்கு இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் விளம்பரம் கொடுத்துருக்காரு. இவர் வந்தார், வந்து பார்த்துட்டு நீ மட்டும் தான் கொடுத்தேன், எதுவும் பேசல, கருத்துலாம் பேசல. நான் உனக்கு பிடிச்சா பாரு, அவர் நல்லா ஒழுக்கமாக இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேறு எதுவுமே பேசல. 6 மாதமாக எங்கள் அண்ணன் ரொம்ப தூரமாக இருக்குது, கொடுக்கல. பாண்டிச்சேரியில் இப்போ வேலை பார்த்துருக்காரு. அதனால் 6 மாதமாக இழுத்தடிச்சுட்டே இருந்தார் எங்கள் அண்ணன். மனசு ரொம்ப தூரமாக இருக்குது, நல்லா செல்லமாக வளர்ந்தது. நான் எங்கள் அப்பா அம்மா நல்லா வசதியாக வளர்த்தவங்க, முறையில் பாரம்பரியமாக நல்லா வசதியாக வளர்ந்தவங்க. இப்போ இடையில கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறியா, உங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன சொல்றியோ உண்மையிலே வருவோம் அப்படின்னா. நாங்கள் 5 பேருமே மாறிட்டோம். 5 பேருமே 3 பொண்ணுங்க, அண்ணன் தம்பி 2 பேர். அந்த 5 பேருமே வேறு வேறு கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம். அது மாதிரி இப்போ எங்கள் மதத்தில் எங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. எங்கள் சித்தப்பா செத்ததுக்கு, எங்கள் சொந்தக்காரர் செத்ததுக்கெலாம் எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை. நாங்களும் எங்கள் அப்பா இறந்ததுக்கு மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. அது அந்த பிள்ளைய வரட்டும், அவங்க நல்லா வசதியாக இருக்காங்க. எங்கள் அப்பா கூட இப்போ எங்கள் அப்பாவுக்கு பிள்ளைங்க 7 அண்ணன் தம்பிங்க. எங்களோட இப்போ நாங்கள் 3-4 அக்கா தங்கச்சிங்க. அந்த சைடு பூரா அவங்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்காங்க, வெளிநாட்டுக்காரங்க, லட்சாதிபதி கோடீஸ்வரனாக இருக்காங்க. சரி, கொள்கையை பற்றி அப்படி அப்படிலாம் இருந்துட்டு இதுலேருந்து பறந்துரு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எங்களை. அதனால் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. இன்னும் நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம். இதே மாதிரி கொள்கையோடு இருக்கிறவங்களுக்கு, நல்லா பெரியார் கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும். 4 இடத்துக்கு போகிறோம் வரோன்னு. இந்த பெண்கள் கண்டிப்பாக இதுக்கு வரணும். நாங்கள் நகரில் ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தான் கூட்டம் போடணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு யோகா கிளாஸுக்கு போனால் திராவிட கழகத்தை பற்றி பேசினாலே அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. புரிய வைக்க எப்படி நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு கடலை கும்பிடுங்க, முஸ்லீம்கள் எல்லாரும் கும்பிடுங்கிறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க. அவர் அந்த இது யோகா ஆரம்பிக்கும் போது சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அந்த வணக்கமாக செய்கிறேன். நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் வேணால் சொல்லிக்கோங்க. நாங்கள் கொள்கையில் ஊறி போனவங்க 35 வருஷமாக. அப்படி செய்ய மாட்டேன், என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, அது யாருக்கும் அந்த உரிமை கிடையாது அப்படின்ட்டு. அது மாதிரி அந்த அவங்களுக்கு அறியாமல் நிறைய பேர் அறியாமலே இருக்காங்க. அப்படிலாம் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்தால் தானே தெரியும் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க, லட்சம் பேர் இருக்காங்க. மாநாடுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு. ஆனால் நல்லா ஒழுக்கமாக நேர்மையாக தான் இருக்கீங்க. நீ சொல்கிற காலத்துலாம் புரியுது. அது ஏற்றுக்க மனசு வரல, ஆனால் புரியாது, ஏற்றுக்க மனசு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு கூட்டம் போடணும். நம்ம எல்லோரும் மகளிர்லாம் வரணும். நாங்கள் எங்கள் பகுதியில் ஒரு கூட்டம் போடணும். நன்றி, வணக்கம்.